ஹலோ மிஸ்டர் பாலமுருகன், என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? விசேஷம் இருக்கு. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். நீங்க அவசியம் வரணும். இளஞ்சோடியில வாழ்த்தணும். இந்தாங்க. கங்க்ராட்ஸ். அட் த சேம் டைம் என்னால உங்க கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. ஏன்னா இந்த கல்யாணம் சடங்கு இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை இல்லாத எந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறது இல்ல. ஐ வெரி சாரி. சால்ரைட். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அழைக்க வேண்டியது கடமை. அழைச்சிட்டேன். வர்றது வராதும் ஓ இஷ்டம். வரட்டா? பாவம். ஏரிக்கரை மேலே போறவள பெண்மையிலே பாத்தியாடா நம்ம ஏரியாவுல பூவ வண்டு வள வருது. ஹலோ. என்ன கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போயினே இருக்கா? காலையில இருந்து நம்ம யார் மேலே கை வைக்கல. முதல்ல இவன் மேல புளியார் சூழி போட்டு ஆரம்பிப்போம். வாங்கடா. என்ன தெனா விட்டு இருந்தா எங்க ஏரியாவிலே வந்து பொண்ணை துரத்துறோம். என்ன அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. சும்மா கடமா. இவன் உன்னை துரத்துறத என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. இவனை கைய கால தட்டி வச்சாதான் உன்னை துரத்துறதே நிறுத்துவான். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். விட்டுடுங்க. அடட இது விஷயமே வேற. இது வி சர்வீஸ். வானத்த போலாம். சாரி பிரதர். தேங்க் யூ பிரதர்ன்லா. என்னையே காரணம் காட்டுறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்காக இந்த சிகப்பு ட்ரெஸ் போட்டேன். அதுக்காக இப்படி சண்டை கலாட்டா கூச்சல். அப்பப்பா. இதெல்லாம் ஒரு கலர் கண்ணை புடுங்குற மாதிரி. இதுல சின்ன சின்னதா டேஞ்சர் லைட் வேற. ஆமா இந்த கவுன போடாம உன்னால இருக்கவே முடியாதா? இதனால நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அப்புறம் நான் பதில் சொல்ல நீங்க கோவப்பட, நான் போக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம்ப்பா. இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும். இனிமே இந்த சிகப்பு ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். ஓகே ஓகே. வாழ்வதற்கு காதலுக்கு ஜெய். குட் மார்னிங் சார். 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 நீங்க சொன்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்த லேடிஸ்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஜென்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. வெரி குட். பொழுதுபோக்காக வர பொம்பளைங்களுக்கு வேலை தரக்கூடாது. பொழப்புக்கே கஷ்டப்படுற ஆம்பளைங்களுக்கு தான் வேலை தரணும். தட்ஸ் மை பாலிசி. அப்ப இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா சார்? எதுக்கு இன்டர்வியூ? வந்திருக்க எல்லாருக்கும் வேலை கொடுங்க. அது எப்படி சார் முடியும்? இன்டர்வியூக்கு வந்திருக்கிறதோ 70 பேரு, இருக்கிற வேகன்சியும் 7 தான். மிஸ்டர் ரவி, சம்பளம் தரப்புறவன் நான். எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுங்க. சார் 7 வேகன்சியை 10 அல்லது 15 மாத்தலாம். 70 பேருக்கு வேலை தரதுன்னா முடியாத காரியம் இல்ல. டூ வாட் ஐ சே. எல்லாருக்கும் வேலை தரணும். நல்லா திங்க் பண்ணுங்க சார். எல்லாருக்கும் வேலை கொடுங்க. எல்லாருக்கும் வேலை கொடுங்க. எல்லாருக்கும் வேலை கொடுங்க. சார் என்ன சார் ஆபீஸ்க்குள்ளே போல அதுக்குள்ள வேலை கொடுனா எப்படி? ஓகே மிஸ்டர், நீங்க போகலாம். சார் இன்டர்வியூ இது ஒன்லி ஃபார்மல் செக்கிங். நோட்டீஸ் போர்டுல நிறைய வேகன்சி லிஸ்ட் இருக்குது சார். அந்த ஜாப் எல்லாம் ஒன்லி ஃபார் லேடிஸ், நாட் ஃபார் ஜென்ட்ஸ். என்ன சார் இது? பெண்களும் ஆண்களும் படிக்கிறது ஒரே பாடம், வாங்குறது ஒரே பட்டம். வேலையில மட்டும் என்ன சார் வித்தியாசம்? நாங்க என்ன பண்ண முடியும் மிஸ்டர்? கம்பெனியோட ரூல்ஸ் அப்படி. நீங்க எடுத்து சொல்லாமே. வேலையில ஆண்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. அதை குறைக்கிறதுக்கு நீங்களாவது ரெக்கமெண்ட் பண்ணல இல்ல? இத பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த சீட்ல உட்காரல. எதுவா இருந்தாலும் எழுதி கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எழுதி போட்டா கிழிச்சு போட்டுருவீங்க. ஒரு பேப்பரையும் பேனால இருக்க இங்கேயும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஃபேனு கீழே உட்காந்துருக்க உங்களுக்கு எங்களோட வேதனை எப்படி சார் தெரியும்? ஒரு நாளைக்கு உங்க பையனும் ஃபைலை தூக்கிட்டு வேலை வேலைன்னு பிச்சை எடுக்கும்போது அப்ப தெரியும் எங்களோட புலம்பல். பேச்சு எல்லாம் இருந்த மிஸ்டர் பியூன். ஆத்திரப்படாதீங்க.
ப்ரெஷர் அதிகமாயிட போகுது. கடைசியா ஒன்று சொல்றேன், ஒரு ஆணுக்கு வேலை கிடைச்சா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தர முடியும். ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைச்சா நிச்சயமா ஒரு ஆணுக்கு வாழ்க்கை தர முடியாது. மைண்ட் இட். பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, வீண் பெருமை காட்டி. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் ஒளி இல்லை. ஒருபா காஸ்ட்லி பிச்சைக்காரன். குருடனுக்கு எல்லாமே இருட்டாதான்டா தெரியும். உன்னை பத்தி நல்லாவே ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான்டா உனக்கு அட்வைஸ் பண்றேன். ஏசில இருக்கும்போது நல்லா குளு குளுன்னு தான் இருக்கும். கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான்டா லவ்வும். கட் ஆயிடுச்சு, லைஃபே எரிய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய தத்துவம். உனக்கு அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா அலர்ஜியா இருக்கும்ல? ஐ நோ தட்ஸ் a habit. இருந்துட்டு போட்டுண்டா, அந்த சந்தோஷம் உனக்கு லைஃப் லாங்கா இருக்கணும் தான்டா நான் ஆசைப்படுறேன். பாதிக்கப்பட்டவன் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா சரி. அவன் புரிஞ்சுக்கவும் போறது இல்ல, திருந்தவும் போறது இல்ல. எனிமி நம்பர் 2 என் கதை இருக்கட்டும். உன் கதை என்னாச்சு? இன்டர்வியூ எண்ணிக்கை தான் கூடிக்கிட்டே போகுது, வேலை கிடைச்ச பாடு இல்ல. கௌரி, சாப்பிட்டியாடா? இன்னைக்கு திங்கக்கிழமை, சோமவாரம், ஒரு பொழுது விரதம். ஓஹோ, பட்னிக்கு இப்படி ஒரு பேரா? டைம் ஆகுது, காசு தரேன், போய் சாப்பிட்டு வா. இந்த நான் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல, உன்கிட்ட வாங்கி சாப்பிட. அதிகமா பேசாத. ஃப்ரெண்டு கொடுத்தாதானே பிச்சையா? இத பாரு வித்யா, இன்னைக்கு இவன் சாப்பாடு போடுவான், நாளைக்கு நீ சாப்பாடு போடுவான்னு காலத்தை கடத்திட்டா வேலையை பத்தி நினைப்பே வராது. அடுத்த வேலை சோறே கேள்விக்குறியா இருந்தா தான் வேலை தேணுங்கிற வெறியும் உழைச்சி சாப்பிடுங்கிற ஆசையும் வரும். நீங்க 2 பேரும் உதவி பண்றதா நினைச்சு என்ன சோம்பேறியா மாத்திராதீங்க. குட் நைட். இன்னைக்கு சித்ராவோட ஒரு பயங்கர ஜோக்குடா. எனக்கு இப்படி ஒரு கேரக்டர், அப்படி ஒரு கேரக்டர். என் காதல யார்கிட்ட போய் சொல்றது? கனவுல சொல்லுவோம். அப்பாடா, பேப்பர் வந்துச்சு. பேப்பர் குறா, இந்த கம்பெனி உள்ள போறதுக்கு ராத்திரில தூங்கவே இல்லடா. வேகன்சி காலம் பார்க்கணும்டா, பார்த்துட்டு உடனே பண்ணதாண்டா வேலை கொடுப்பான். இப்ப நான் படிக்கல வச்சுக்கா, எனக்கு பாத்ரூமே வராது. ரொம்ப முக்கியமான விஷயம்டா. கர்மா கொடுத்து தொலைடா. ஓகே, இப்பதான் நிம்மதி. அப்படி என்னடா படிச்ச? நேத்து கன்னித்தீவுல லைலாவை மந்திரவாதி தூக்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு சிந்துபாத் வந்து காப்பாத்திட்டான். சோ லைஃப் இஸ் சேஃப். இப்ப இதோட முக்கியம் சாட்டி வந்துட்டான் கணக்காரன். ஏன் லேட்டு? நான் யார்கிட்ட பேசிக்கிறேன்? நீ வேற சார், வெளியில பெண்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுருக்கீங்களா? அதை பார்த்து 2 பொம்பளைங்க திட்டிட்டே போச்சா, அதை பார்த்துட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. வெளியில அந்த போர்டு தானே ரொம்ப அசிங்கமா இருக்கு, வெளியே தலையே காட்ட முடியல. நான் என்ன சொல்றேன், உடனே அந்த போர்டு எடுத்துரு. டேய், ரோட்ல பள்ள இருந்தா 10 அடிக்கு முன்னாடியே டேஞ்சர்னு போர்டு மாற்றல, அதே மாதிரி தெருவுல போற ஆம்பளைங்களுக்கு என்னால முடிஞ்ச எச்சரிக்கை. சார் கணக்கு ஏறிட்டே போதே நாயர் திட்டுறாரு. யோ, அவன் அக்கௌண்ட்டை நான் செட்டில் பண்றேன், வேணா என்ன கடன்காரனாரா? வேண்டாப்பா, கடன் அன்பை முறிக்கும். நாங்கடா டீ. என்னடா டீ? அக்கறை இல்ல. டேய், இப்போ பேப்பர் குடுற. சிந்து பாத்து படிக்க. பாண்டு, நாயர்களை சொல்லி எனக்கு மட்டும் போன்மிட்டா கொண்டா. இவங்க எல்லாம் வேலை வெட்டியே கிடையாது. கடன் அன்பை முறிக்குமா? மார்கோ மார்கோ மாரே கை, கூர்கோ கூர்கோ கூரே கை. கண்மணி, வாட் இஸ் திஸ் டர்ட்டி பாய்? பாய் வரேன் சார். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? இது என்னையா தூசி? இங்க பார், என் டேபிள் சுத்தமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த போர்டு எனக்கு சுத்தமா இருக்கணும். தொடக்க துணி இல்லைன்னா என் சட்டை கழி தரேன் சார். தொட. யோ, இந்த போர்டுல என்ன தெரியுமா எழுதி இருக்கு? லவ் இஸ் ஸ்ட்ராங். நீ லவ் பண்ணிருக்கியா? இல்ல சார், பண்ணல. அதான் லவ்வோட அருமை உனக்கு தெரியல. நல்லா தொட, உனக்கு நான் டீ எல்லாம் வாங்கி தரேன். மணி 10 ஆச்சு, ஆபீஸ் வேலையை கவனிக்கணும். 72 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம். கிஸ்ஸிங் மாதிரியா இருக்கணும், பிரஸ்ஸிங் மிஸ்ஸிங் ஆக கூடாது. எடுத்துட்டு போ. சரியா நாளியா? வணக்கம் சார். அதெல்லாம் விக்கிறது இல்லப்பா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? இங்க ஏதாவது வேலையா? வேலையா? என்ன படிச்சிருக்க? எம்ஏ சார். இத பாரு தம்பி, இங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு படிப்பு தேவையில்லை. இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான். அவங்க தான் அதட்டி வேலை வாங்க முடியும், அதுக்கு தகுந்த சம்பளமும் கொடுக்க முடியும். உன்ன மாதிரி எம்ஏ படிச்சவங்களுக்கு எல்லாம் அதுக்கு தகுந்த சம்பளமும் கொடுக்க முடியாது. உனக்கு இங்க வேலையும் கிடையாது. சரிங்க. சரி, லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு பட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். உன் இஷ்டப்படி நீ வேலை செய்யா? இதுக்கு தான் படிச்சவனா பார்த்து வேலைக்கு வைக்கணுங்கிறது.
கை நாட்டலாம் வச்சா இந்த அளவுதான். செய்வியா செய்வியா சார். செய்வியா? சார் வணக்கம் சார். என்னப்பா இங்க ஏதாவது வேலை? வேலை இருக்கு. ஆமா, உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது. என்ன படிச்சிருக்க? நான் உன்ன மாதிரி எம்ஏ படிச்சவனுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த சம்பளமும் கொடுக்க முடியாது. உனக்கு இங்க வேலையும் கிடையாது. நான் எஸ்எல்சி ஃபெயில் சார். அட போப்பா, போய் வேலை பாரியா. பாத்தீங்களா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க தான். ஒருத்தனாவது நல்லா படிச்சிருந்தா கணக்கு வழக்கு எழுத லாயக்கப்படுமேன்னு பார்த்தேன். நீயும் அந்த கேஸ் தானா? வேண்டாம் சார் இத பாருங்க, நான் எம்ஏ சார். பாத்தியா, ஆரம்பத்திலே போய் சொல்றிய. நீ நமக்கு லாயக்கப்படாது. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல இடத்தை காலி பண்ணியா. வார்த்தை சுத்தம் இல்லாத ஆள் நமக்கு தேவையே இல்லை. ஓ யோ, வேலையை பாருங்கயா. என்ன இங்க வேடிக்கை? ஹலோ கௌரி சார், வணக்கம். வணக்கம். நாங்க வேலையில்லாத பட்டதாரிகள் சங்கத்துல இருந்து வரோம். ஒரே நாள்ல நீங்க 10 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதா கேள்விப்பட்டோம். அதனால வர 10ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறோம். அவசியம் நீங்க வரணும். சோர்ந்து போயிருக்கிற எங்க உள்ளங்களுக்கு நீங்க வந்து உற்சாகம் தரணும். ரொம்ப தேங்க்ஸ். அவசியம் வரேன். வணக்கம் சார். வேலை கிடைக்கலனாலும் பாராட்டாவது கிடைக்குது. பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் இடவா. பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் இடவா. கஜனி முகமது கனவில் தோன்றினான், அவனை போலவே எனையும் மாற்றினான். சொல்லுங்கள். பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் விடவா. நானும் தேடி பார்க்கிறேன், எப்போது வேலை வரும். நானும் சேலை மாற்றினால் அப்போது வேலை வரும். வேலை வேண்டுமே, பாதை காட்டுங்கள். இல்லை, என்னையும் பெண்ணாய் மாற்றுங்கள். ஆண் வர்க்க உரிமைக்கு போராடுங்கள். பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் இடவா. கஜனி முகமது கனவில் தோன்றினான், அவனை போலவே எனையும் மாற்றினான். சொல்லுங்கள். பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் இடவா. ஓடி ஓடி பார்க்கிறேன், ஊருக்குள் வேலை இல்லை. வேலை பார்க்கும் இடங்களில் யாருக்கும் வேலை இல்லை. வேலை
என்பது காலி இல்லைதான். வேலை பார்ப்பவன் பிரம்மன் மட்டும்தான். ஓயாத உற்பத்தி தொட்டில்கள் தான். பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் இடவா. பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் இடவா. கதனி முகமது கனவில் தோன்றினான், அவனை போலவே எனையும் மாற்றினான். சொல்லுங்கள் ஓ, பட்டம் வாங்கி பட்டம் விடவா, பட்டத்துக்கு பொட்டு வச்சு சட்டம் இடவா. லல்லல்லாலா 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 லல்லல்லாலா.